இருவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களது கலைக்குழு சார்பாக பாடல அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு நோயோடு வாடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா முழுக்க முழுக்க உணவு தான். அப்படிதானே? நோயோடு வாழ்றாங்கன்னா உணவுதான் காரணம். உணவுதான் காரணமா? அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டுலாம் என்ன வயசு வாழ்ந்தாங்க? 100 110 வரைக்கும். எப்படி வாழ்ந்தாங்க? அந்த காலத்து பாரம்பரிய உணவு சாப்பிட்டாங்க. கம்மங்கஞ்சி, சோளக்கஞ்சி, பாரம்பரிய உணவுகள். கொடுத்து பாரு, மிளகா 2 எடுத்து கம்மங்கஞ்சிய குடிச்சு பாரு. வெயில் குழுக்குள்ளே இருக்கு பார், கசமோடாக 2 எடுத்து குடிச்சு பாரு. நெஞ்சி வலி வராது, குடிப்பு வராது, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழி குடிச்சு பாரு. பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழி குடிச்சு பாரு. வெயில் கொடுத்து வெயில் குழுக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய பாரம்பரிய உணவுகள் சரி நோய் இல்லாம வாழ்வதற்கு ஒரு மூலாதாரணமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா உணவு பட்டியலே மாறி போச்சு. உணவு பட்டியலே மாறிடுச்சு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உணவு எப்படி பாதுகாப்பாக கையாள வேண்டும், சரி எப்படி பாதுகாப்பாக சாப்பிட வேண்டும், எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வு செய்ய சொல்லியிருக்கு. சரி, அதன் பேரில் நம்ம தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை இன்னைக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த விழா, இந்த கலை நிகழ்ச்சி, விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியானது இன்றைக்கு தூத்துக்குடி பண்ணிய பிறகு இன்னைக்கு கோயில்பட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கோயில்பட்டியில பகுதியில மார்க்கெட் பகுதி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையில மகிழ்ச்சி. நீங்க கேட்கற மட்டும் கிடையாது, இதை இன்னும் 4 பேருக்கு சொல்லணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட வாங்கி நடைமுறைப்படுத்த செயல்படுத்தும். ஆமா, அதான் முக்கியமானது. காதல் வாங்கி இந்த காதல் இந்த விட்டுறப்படாது. ஆமா, உணவு பாதுகாப்பு அது நம்ம பாதுகாப்பு. 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 சுத்தமான பண்டம் அது சுகாதார பண்டம். சுத்தமான பண்டம் அது சுகாதார பண்டம். சுத்தமான பண்டம் அது சுகாதார பண்டம். ரோட்ல கடையில டீ கடை இருக்குல்ல? ஆமா, டீ கடை இருக்கு. டீ கடையில வரலாம் எப்படி வச்சிருக்காங்க? எப்படி வச்சிருக்காங்க ஐயா? வரையா போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. ஆமா, போன வாங்க சூடா வாங்க டீ சாப்பிட. ஆமா, டீ காபி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்கய்யா. அருமையா இருக்கு. கொடுத்த வாங்கணும். ஆமா, ஆனா அவங்க சும்மா கொடுக்க மாதிரி சொல்லுவாங்க. எப்படி வாங்க 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 அப்படிம்பாங்க. சரி, அப்படிதான் நானும் ஒரு கடைக்கு போயிட்டேன். எந்த கடைக்கு? டீ கடைக்கு. தூத்துக்குடியில ஒரு டீ கடைக்கு போயிட்டேன். டீ கடைக்கு போயிட்டீங்க? சரி, அங்க வடெல்லாம் அருமையா போட்டிருந்தாங்க. ஏ அப்பா, நானும் வாங்கி சாப்பிட்டேன். சரி, பார்த்தா மேல போகுது கீழே போகுது. என்னது மேல போகுது கீழே போகுது? என்னது போகுது சாப்பிட்டா? ஓ, போகுது. கடைசியில பார்த்தா ஆஸ்பத்திரி போனாதான் தெரியாது.
10 ரூபா வடை பத்த பாரு 2000 ரூபாய் ஆஸ்பத்திரி வடையை சாப்பிட்டு இங்கே போய் ஆஸ்பத்திரி செலவுக்கு 2000 ரூபாய் செலவழிச்சிட்டீங்க. காரணம் நம்ம வடை கடையில எல்லாம் அந்த டீ கடையில என்ன வடையை புறத்தியும் அப்படி திறந்த மாதிரி வச்சிருப்பாங்க. திறந்த மட்டும் ஆமா ஆமா பார்த்து அப்படியே சோபா கவிழ்ச்சி இருக்கும். அந்த நம்ம நாக்கு அப்படியே நக்கும். ஆமா பார்த்த உடனே சாப்பிட அது கவு நாக்கு கவு போடுவோம். சரி அப்போ நம்ம அந்த தூசி இருக்கிற ரோட்ல அந்த வடையில போட்டி ஆமா காத்த அடிச்சா அவரை அங்க போய் விழுந்துரும். இருக்குல்ல சாக்கடை ஆமா அந்த அங்கேயும் அப்போ அந்த